மேற்கொள்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி பயன்பட போகுது, நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் உங்க நேரத்த ஒதுக்கி அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, மொபைல கையில வைக்க வேண்டாம். ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு முழு கவனம் இருக்கும். இந்த விஷயத்த முழுமையா தெரிஞ்சு இந்த வருஷத்த உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால உங்களுடைய டேட்டாலாம் செக் பண்ணீங்க, டிஸ்டர்பன்ஸ்லாம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல இந்த கொரோனா காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு போச்சு. நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல். டிஜிட்டல் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பசங்க ஸ்கூல் கிளாஸ்ல இருந்து ஆபீஸ் மீட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல்லே வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்கே போகாம வீட்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருந்து நம்மளுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், ஆபீஸ் இருக்கட்டும் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இது ரொட்டீன் ஒர்க். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய பேர் தேர்ந்தெடுக்காங்க. இந்த கொரோனா லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா, வெல்னஸ் செக்டார் வந்து நெறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வெல்னஸ் செக்டார் ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ ஆயிட்டு இருக்கு. மத்திய கவர்ன்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கூட அதுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சு, அத டெவலப் பண்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில எப்படி என்ன இருக்கு? வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா என்ன? டிஜிட்டலா நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? இதுல எனக்கு ஏதாவது குரோத் இருக்கா? அப்படிங்கிறத பார்க்க தான் நம்ம போறோம். சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம அத நான் எடுத்து சொல்லும்போது நான் சொல்றேன். பட் என்ன விட அனுபவமிக்கவர் வந்து சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சோ அதனால வந்து ஒரு அனுபவமிக்க, ஒரு மதிப்புக்குரியவர நம்ம ஒருத்தர் கூப்பிட போறோம். அவங்கள கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உற்சாகம் ரொம்ப தேவை. ஏன்னா உங்களுடைய உற்சாகமும், உங்கள ஆதரவும் இருக்கும்போது, இந்த நபர் வந்து உங்களுக்கு அத எடுத்துரைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்கன்னா, அவர் இன்னும் நெறைய விஷயம் சொல்லிக் குடுப்பாரு. அவருக்கு நெறைய தெரியும். நெறைய பேத்தோட வாழ்க்கைய மாத்திருக்காரு. பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைய மாத்தி அமைச்ச ஒரு நபர் வரப்போறாரு. சோ உங்களுடைய உற்சாகம் கைத்தட்டி உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கலாம். இல்லன்னா உங்களுடைய டிஜிட்டலா வந்து ஹார்ட் சிம்பல் கொடுக்கலாம். இல்ல தம்ஸ் அப் கொடுக்கலாம். இல்ல கிளாப் கொடுக்கலாம். சோ உங்களுடைய ஆதரவோடு மதிப்பிற்குரிய பிரேம்குமார் சார் அவர்களே நான் அந்த ஆன்லைனுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிரேம்குமார் சார், ப்ளீஸ் கம் டு ஆன்லைன் சார். வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வெல்கம், ஹாப்பி நியூ இயர் 2021. இப்பதான் நம்ம 2021 ஹாப்பி நியூ இயர் சொன்னோம். பின்னாடி திரும்பி பார்த்தா 16 நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ஈவினிங் நீங்க எல்லாருமே உங்களுடைய டைம் ஒதுக்கி இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. வெல்கம், வந்தனம் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமா நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய நண்பர் தனபாண்டியன் சார் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாண்டியன் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டைம். நாம வந்து இந்த 2021 வந்து எப்படி நாம அருமையா அமைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லாம் ரெடியா இருக்கீங்க நம்புறேன் நானு. ஸோ யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களோ எல்லாருக்குமே சல்யூட். யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணலையோ நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு சல்யூட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ எல்லாரும். கொஞ்சம் பேர் இப்ப கேட்டதுக்கு அப்புறம் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரைட், ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ விவா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால லெட் யுவர் இயர்ஸ் பி ஓப்பன். ஸோ லெட்ஸ் கெட் இன்சைட். ஸோ ஒரு பிரிட்ஜை பத்தி ஒரு கதை எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். யூஸ்வலா இது வந்து ரொம்ப பாப்புலரா ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதை கட்டினவன் யாரா என் முன்னாடி வந்தான்னா அவனை செம்மையா திட்டிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பா அவர் பிரிட்ஜை நல்லா தான் கட்டினாரு. பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த நதி தன்னுடைய பாதையை மாத்திருச்சு. அதனால இந்த பிரிட்ஜை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து சன்ரைஸ் பிரிட்ஜ், ஹொண்டுராஸ்ல இருக்கக்கூடிய சுலுட்டகா பிரிட்ஜ். 1997ல வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணி ஒரே வருஷத்துல பேட் லக், இன்னைக்கு வந்து கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு இதே மாதிரி பேட் லக். அவங்க பண்ணிட்டு இருந்தது எதுவோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. சோ சொலுட்டகா பிரிட்ஜ் அப்படின்றது அந்த ஒரு ஹரிகேன் மிச், அதாவது ஒரு சூறாவளிக்கு அப்புறம் இந்த மாதிரி யூஸ் இல்லாம ஒரு பிரிட்ஜா மாறிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேருடைய லைஃப் கூட அப்படிதான் மாறி இருக்கு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடனா வந்து கேமே மாறிடுச்சு. சோ நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்த நான் வந்து இன்னைக்கு சடன்லி ஐ ஹேவ் டு பிகம் அ பாஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாப் விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து 2020ல வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நதிகள் தன்னுடைய பாதையை மாத்தி இருக்கு. சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பு உண்டா இருக்கு அப்படின்னு நான் கேட்டா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ஒரு கதை சொல்ற மாதிரி உங்களுடைய ஓன் கதையை நீங்க சொல்லுவீங்க. சோ அந்த கதையை பத்தி நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன். ஆனா அந்த கதையில நீங்க வெற்றியாளரா வருவீங்களா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. கதை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே நம்மளுடைய சொந்த கதை இருக்கும். ஆனா நம்ம கதையில நம்ம வந்து காமெடியனா இருக்கமா, சைடு ரோல்ல இருக்கிறோமா, ஹீரோவா இருக்காமா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். பெண்கள் தயவு செய்து என்ன சார் ஹீரோ பத்தி சொல்றீங்க, ஹீரோயினை பத்தி சொல்லுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நயன்தாரா லேடி சென்டர்ட் மூவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தாய்க்குளம் எல்லாருமே மன்னிக்கணும். சோ நீங்க உங்க கதையில ஹீரோவா இருக்கலாம், இல்ல ஹீரோயினாவா இருக்கலாம். சோ அது
எப்படி அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஈச் சேலஞ்ச் பிரசன்ட்ஸ் அஸ் an opportunity. ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆக்சுவலா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா காமன் மேன், சாதாரணமா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனையை தான் பார்த்துட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய வாய்ப்பை கடவுள் வந்து அமைச்சு கொடுத்திருப்பாரு. அதை நம்ம பார்க்காம போயிடுவோம். ஸோ ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டிராவல் பண்ற எல்லாருக்குமே இருந்த ஒரு பிரச்சனை தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டிராவலிங் டைம்ல டாக்ஸி கிடைக்காம போகும், கிடைச்சா ரேட் சரியாக இருக்காது, ரேட் சரியா இருந்தா அந்த டிரைவர் நமக்கு கிடைக்க மாட்டாரு. ஸோ நம்ம 3 ரோசஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த இந்த டீல வந்து பாத்தீங்கன்னா, வண்ணம் இல்லை, வண்ணம் இருந்தா சக்தி இல்லை, சக்தி இல்லை இருந்தா நிறம் இல்லை அப்படின்ற மாதிரி 3 விஷயத்த வந்து அதை வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3 ரோசஸ் மாதிரி ஒன்னு இருந்தா ஒன்னு இல்லைன்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருந்துச்சு டிராவல் பண்றவங்களுக்கு. அந்த பிரச்சனைக்கு நடுவுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் டாக்ஸி ஓட்டுறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அதாவது நமக்கு இன்னைக்கு கஸ்டமர் கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்களா, கிடைச்சாலுமே நம்ம ஒரு ஒன் சைட் டிராப் பண்ண வேண்டியதா இருக்கும், ரிட்டர்ன் நம்ம காலியா வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு டாக்ஸி டிரைவர்ஸ், டாக்ஸி ஓனர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த 2 பிரச்சனையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தா புத்திசாலி, அவன் தான் ஜெயிச்சிட்டான் வாழ்க்கையில. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓலா, ஊபர் அப்படின்ற விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு கூட நம்ம ஒண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கலாம் வீட்டுல உட்காந்துட்டு, இல்ல அந்த புலம்பலுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற வாய்ப்பை நம்ம வந்து கண்ணோக்கி அந்த ஒரு வாய்ப்பை பத்தி நம்ம போக்கஸ் பண்ணலாம். ஸ்விக்கி பத்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே பசியில இருந்தவங்க ஒரு பக்கம், உணவை தயார் பண்ணிட்டு அதை கஸ்டமருக்கு கொடுக்க முடியாம இன்னொரு பக்கம் ஹோட்டல் ஓனர்ஸ் தவிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்விக்கி என்ன பண்ணுச்சு, பசியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஹங்கர் சேவியர் அப்படின்னு சொல்றாங்க. ஹங்கர் சேவியர் அப்படின்னா பசியில இருக்கிறவங்களை பசி தீக்கிற ஒரு விஷயம். சோ பசியா இருக்கிறவங்களுக்கு உணவை கொண்டு போறது, அதுக்கப்புறம் உணவை தயார் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு கஸ்டமரை கனெக்ட் பண்றது, இந்த விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க ஸ்விக்கி. அதுக்கப்புறம் அமேசான் பத்தி சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு வந்து ரிச்சஸ்ட் மேன் அப்படின்ற ஜெஃப் பெசோஸ், அவருடைய சக்சஸுக்கு பின்னாடி கூட அமேசான் தான் காரணம். அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், இன்னைக்கு வெளியில போய் படத்தை பார்க்க முடியாது. நான் ரீசென்ட்லி ஆஃப்டர் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியோட போய் மாஸ்டர் அப்படின்ற ஃபிலிம் பார்த்தேன். சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாதி தியேட்டர் தான் இருந்துச்சு. ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த விஷயத்தை கூட மாத்திருச்சு. ஸோ வாட்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டட் இன் கரண்ட் சிச்சுவேஷன்? இன்னைக்கு இருக்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம முன்னாடி நாம புலம்பிட்டு இருக்கலாமா இல்ல ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க கையில். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பேச போறோம். கவனமா கேளுங்க. சோ இன்னைக்கு மக்களுக்கு தேவையான 2 விஷயம். ஒண்ணு, அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம தனபாண்டியன் சார் சொன்னாரு, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ராங்கா வலுவா வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வராம நம்ம காக்கலாம். சோ நம்மளுடைய ஹெல்தியா இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரிக்வயர்மெண்ட், இன்னைக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, வீட்லயே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஃபேமிலியோட இருக்கலாம். ஆனா பணம் வரல அப்படின்னா வீட்டுல சந்தோஷம் இருக்காது. சோ அதனால பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் ஹெல்த்தை காக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வெல்த்தை வந்து நம்ம ஏர்ன் பண்ணி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயம் கூட நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். இந்த 2மே வந்து ஒன்னா சேர்ந்து இது 2யுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் நம்ம கண் முன்னாடி இருந்தா எப்படி இருக்கும் இப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். அடுத்த 30-40 நிமிஷம் கண்டிப்பா நீங்க கனெக்டடா இருக்கணும். நல்ல விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. லெட்ஸ் கெட் இன்சைட். முதலாவதா இந்த ஒரு ஹெல்த் பத்தி சில விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹெல்தியா இருக்கணும். நல்ல ஒரு ஹெல்த் இருந்தாதான் நம்ம வந்து we can be very very happy, very very peaceful. So அந்த வகையில இண்டஸ் விவா ஹெல்த் சயின்சஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து ஒரு ஹெல்த் சயின்சஸ் கம்பெனி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. பெங்களூர்ல அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இனாகிரேஷன். அனில் கும்ப்ளே நம்ம இந்தியன் கிரிக்கெட் கேப்டனா இருந்தவர், அதுக்கப்புறம் கோச்சா இருந்தவர், அதுக்கப்புறம் இப்போ வந்து கிரிக்கெட் லெஜெண்ட், அவர் தான் இதை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு 2014. இதுதான் கம்பெனியுடைய ஓன் டவர், இண்டஸ் விவா டவர் இன் பெங்களூர். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பெங்களூர்ல மட்டும் இல்லைங்க, பெங்களூர்ல 2014 ஆரம்பிச்ச கம்பெனி ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அமெரிக்காவில அவங்களுடைய பிசினஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் திஸ் பிசினஸ். இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 148% ஸ்பீட்ல வேகமா போயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு வேகமா போற கம்பெனி, அவங்களுடைய உண்மையான பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு வந்து DSIR, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்கக்கூடிய லேப் R&D ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, ஸோ GMP அப்படின்ற ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டை கூட ஒரு குவாலிஃபைடு என்ன சார் சர்டிஃபைடு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியுடைய ஒரு பேக்ரவுண்ட். இவங்களுடைய மற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபைல்ல 22,000 ஏக்கர்ல வந்து இன்னைக்கு நாங்க ஃபார்மர்ஸோட கான்ட்ராக்ட் ஃபார்மிங்,
மூலமாக மெடிசினல் பிளான்ட்ஸை வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம கம்பெனியுடைய ரா மெட்டீரியல் தயாரிப்பு. அந்த தயார் செய்யப்பட்ட அந்த பொருட்களை கொண்டு வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஓன் ப்ராசஸிங் யூனிட்ல வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 165 மெட்ரிக் டன்ஸ் ஒரு மாசத்துக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. இதுதான் கம்பெனியுடைய ஒரு ப்ரொஃபைல். இவங்க வந்து எந்த விதமான ரா மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க தயார் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தை பத்தி பேசணும், ஹெல்த்தை சால்வ் பண்றது, ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதை பத்தி பேசணும். ஸோ இம்யூனிட்டி அண்ட் பிரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த கம்பெனியுடைய ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இம்யூனிட்டி அண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக பழமை வாய்ந்த, நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம் ஆயுர்வேதா. ஸோ ரொம்ப பழைய காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா அப்படின்றது இந்த மண்ணினுடைய, இந்த பூமியினுடைய, இந்த இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆயுர்வேதா ரொம்ப பழசான ஒரு நாலேஜ், விஸ்டம் ஓலைச்சுவடியில எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு விஸ்டம் கொண்டு வந்து இன்னைக்கு மாடர்னான ஒரு சயின்ஸோட இணைக்கும் போதுதான் அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா அப்படின்ற ஒரு புது விஷயம் வந்து உருவாகுது. ஸோ என்ன அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா? ஸோ இந்த கம்பெனியினுடைய ஒரு பேரண்ட் கம்பெனி பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பான் கார்பரேஷன் அவங்களோட இணைந்து ஒரு டெக்னிக்கல் கொலாபரேஷனை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியாவில இருந்து என்னத்தை கொண்டு வந்தோம், இந்தியாவுடைய பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. யோகா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில இருந்து ஆயுர்வேதாவை கொண்டு வந்து ஜப்பான் எதுக்கு ரொம்ப பேரு போன ஒரு கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி. மேட் இன் ஜப்பான் அப்படின்னாலே ஒரு குவாலிட்டி தான். நீங்க வந்து சோனியோ இல்ல நீங்க என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு பிராண்டே தேவையில்லை. மேட் இன் ஜப்பான் அப்படின்னாலே ஒரு பிராண்ட் தான். ஏன்னா ஜப்பான் அப்படின்றது தரம், குவாலிட்டி அப்படின்னும் போது தே ஆர் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட், அதாவது ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, இந்தியன் விஸ்டம். ஸோ இது ரெண்டுமே ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு R&D நம்ம கம்பெனி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிபிகேஷன்ஸ் கூட இவங்க பெற்றிருக்காங்க. அதாவது ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட் இஸ் தேர் கிவன் ஃபார் த கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நச்சுன்னு 4 ப்ராடக்ட் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என் கையில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க iPulse. இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலா நம்ம கம்பெனியுடைய சூப்பர் பிராண்ட், ஒரு இம்யூன் பூஸ்டர், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் மல்டி ஃப்ரூட் பிளெண்ட். இவ்வளவு விஷயத்த சிம்பிளா லோக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒரு 14 ஃப்ரூட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அத்தோட உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரூட்டை இணைத்து இந்த ஒரு iPulse அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது 1 லிட்டர் பாட்டில். இந்த 1 லிட்டர் பாட்டில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஃப்ரூட்ஸ்ல நம்பர் 1 ஃப்ரூட் அப்படின்னு கருதப்படக்கூடிய அசாயி பெரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சூப்பர் ஃப்ரூட் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் கவுண்ட் வந்து இட்ஸ் வெரி 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 ஹை. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸும், மனிதர்கள் நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ரூட்ஸா இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், காய்கறிகள், நட்ஸ் அண்ட் எல்லாத்த விட அதிகமான ஒராக் ஸ்கோர் இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த ஒரு அசாய் பெரிக்குள்ள இருக்கிறதால அசாய் பெரியை கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க. சார் எதுக்காக சார் இவ்வளவு ஸ்கோர் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை நம்ம புரியுற மாதிரி சொல்றோம் அப்படின்னா ஒராக் அப்படின்னா என்னன்னா ஆக்சிஜன் ராடிக்கல் அப்சார்பன்ஸ் கெப்பாசிட்டி. நம்ம பாடியில வந்து சில தாக்குதல், டேமேஜஸ் வந்து அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். இந்த டேமேஜ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்டி ஆக்சிடேஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு ஆப்பிள நீங்க கட் பண்ணி டேபிள் மேல வச்சிருந்தீங்கன்னா 10 நிமிஷம் ஓகே, 15 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிளுடைய கலர் மாறிடும். சோ நீங்க ஆப்பிள கட் பண்ணாம அப்படியே நீங்க ஒரு வாரம் கூட வைக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க ஆப்பிள கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஆப்பிள் வந்து அதனுடைய கலர் மாறிட்டே போகும். இதுக்கு காரணம் என்ன? நிறைய விஷயத்த சொல்லலாம். சயின்டிபிக்கா சிம்பிளா லோக்கலா சொல்றதா இருந்தா இந்த சுற்றுப்புறல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் அது மேல வந்து அதை வந்து அட்டாக் பண்ணும், இங்க இருக்கக்கூடிய வைரஸ். ஸோ அந்த ஆக்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்பிள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப எளிமையான ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக ஸ்ட்ராங்கான இரும்பு, ஒரு இரும்பை கூட விட்டு வச்சதுல ஆக்சிடைசேஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடைசேஷன் ஆப்பிள்ல மட்டும் இல்ல, இரும்புக்கு மேல மட்டும் இல்ல, நம்ம உடல்ல கூட அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துட்டே இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து நாம வந்து நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம் ஒராக்.
ஆக்சிடைசேஷன், தி எபிலிட்டி டு பிரிவென்ட் ஆக்சிடைசேஷன். ஸோ அசாய் பெரி எதனால இவ்வளவு பேர் வாய்ந்த ஒரு பாப்புலரான ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அசாய் பெரிய கேப்டனா வச்சு 14 ஃப்ரூட்ஸை ஒன்னா இணைச்சிருக்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் வெளியில வருது. அந்த காம்பினேஷன், அந்த ஃபார்முலேஷன் தான் இந்த ஐபல்ஸ். இதை நம்ம 1 லிட்டரோ 2 லிட்டரோ குடிக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு 60 ml 2 தடவை நம்ம குடிச்சோம்னா 3.5 கிலோ ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம கல்டிவேட் செய்யப்பட்ட ஃப்ரூட்ஸை வந்து 3.5 கிலோ நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அவ்வளோ பெனிஃபிட் இந்த ஒரு 60 ml நமக்கு கிடைக்கும். காலையில 30 ml, ஈவினிங் 30 ml நீங்க சாப்பிட்டீங்கன்னா யூ ஆர் டன். உங்களுடைய பாடியை நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆக இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுடைய ஒரு பாடி கார்டு அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. பிளஸ் இது நம்மளுடைய பூஸ்ட் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் அப் பண்ணும். நம்மளை வந்து எந்த விதமான வைரஸஸ், கிருமிகள்ல இருந்து நம்ம போராடுறதுக்கு நம்ம உடம்ப வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த ப்ராடக்டுடைய சிறப்பான சில விஷயங்கள். அது போக இந்த ஒரு ஐபல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி நாம இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசா ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்காக தயார் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஸ்பேஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாசா ப்ராடக்ட், நாசா வந்து தயார் செய்யப்பட்ட அந்த ப்ராடக்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து we have brought it for the common man. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இருந்தால் தான் ஸ்பேஸ்ல டிராவல் பண்றவங்க ரேடியேஷனுக்கு எதிராக போராட முடியும். ஆன்டி ஏஜிங் எஃபெக்டும் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய பேர் நான் சொன்ன உங்களுக்கு ஐ பல்ஸ் அப்படின்னு. பல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய துடிப்பு. ஸோ நம்மளுடைய ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் R&D மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் இந்தியாவில் நாம எல்லாருமே ரொம்ப பாப்புலரா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அப்படின்னா என்ன அப்படின்னா 2 விஷயமா, ஃபில்டர் காஃபி, ரஜினிகாந்த் அப்படின்னு. அதாவது சோ காஃபி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஒரு பேப்பர்ல படிச்சிருந்தேன். ஸோ காஃபின்றது நம்ம எல்லாருமே ரெகுலரா விரும்பி சாப்பிட்ற ஒரு காஃபி. அந்த ஒரு காஃபில வந்து நிறைய குணங்கள் இருக்கு. நம்ம டயபெட்டிஸ்க்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ காஃபில இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஆயுர்வேதாவில இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு சாஷெட்ல இந்த காஃபி அருமையா உருவாக்கியிருக்காங்க. இதுதான் ஐ காஃபி. இந்த காஃபி எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு கொடிய நோயில இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்ல ஃபியூச்சர்ல பாதிக்கப்படுவாங்க. சோ நீங்க ஏற்கனவே டயபெட்டிஸ்ல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா குட் நியூஸ், இந்த ஒரு காஃபி உங்களுடைய நண்பனா இருக்கலாம். இல்ல சார், எனக்கு வந்து இன்னும் டயபெட்டிஸ் இல்ல, ஆனா எங்க ஃபேமிலியில அந்த டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து டயபெட்டிஸ்னுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற ஹையஸ்ட் டயபெட்டிஸ் எங்க இருக்காங்க, அதனுடைய தலைநகரம் எங்க அப்படின்னா இந்தியான்னு சொல்றாங்க, எஸ்பெஷலி சவுத் இந்தியா. ஸோ இன் ஃபியூச்சர் நீங்க டயபெட்டிக் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு கன்சர்ன், ஒரு சிந்தனை, ஒரு ஆலோசனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த காஃபியை இப்பவே நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த ஒரு காஃபில சுப்பீரியர் காஃபி பீன்ஸ், கூர்க்ல இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய கூர்க்ல இருந்து பெஸ்ட் காஃபி பீன்ஸை கொண்டு வந்து அதுல இணைச்சிருக்காங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன், கிரீமர் காஃபி அண்ட் பிளாக் காஃபி, நீங்க ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுர்வேதிக் ஹர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகநாயகம். இந்த ஏகநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டயபெட்டிஸுக்கு யாரெல்லாம் டயபெட்டிக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு ஏகநாயகம் சலேஷியா அப்படின்ற ஒரு ஹர்பை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து காஃபில இணைச்சு இந்த ஒரு அருமையான ஒரு காஃபியை கம்பெனி தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, குட் பை டு ஹை சுகர் லெவல்ஸ். ஸோ அதிகமான சுகர் லெவல்ஸை பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த காஃபி மூலமா நேச்சுரலா அவங்களுடைய சுகரை குறைக்கலாம். அவங்க குறைச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஆட்டோமேட்டிக்கலி இன்சுலினை குறைக்க சொல்லுவாங்க, இல்ல டேப்லெட்ஸை குறைக்க சொல்லலாம், டேப்லெட்ஸை நிறுத்த சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடந்திருக்கு, நிறைய டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ நம்மளுடைய 3வது ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். எஸ்பெஷலி சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் வந்து ரொம்ப அழகா தெரியணும், என்னுடைய அழகு வந்து அதிகமா தெரியணும், என்னுடைய பியூட்டி வந்து நல்லா தெரியணும். ஸோ ஈவன் நம்ம எப்படிதான் இருந்தாலுமே நம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கணும் எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ நம்ம பியூட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உடல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின். நம்ம ஸ்கின் வந்து ஹெல்தியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அழகா தெரியும். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து பாடியில நம்ம இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம், உறுப்பு. ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் த ஸ்கின். The body is fully skin. ஸோ நம்ம ஸ்கின்னுடைய ஹெல்த்தை வந்து
நேச்சுரலா ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ல நாம வந்து அதுக்குள்ள ஒரு க்ளோவை கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி க்ளோ கொண்டு வர்றதுக்கு நாம என்னென்னவோ கிரீம் எல்லாம் வாங்கி தடவி பார்த்தோம், ஆனா கலர் மட்டும் மாறவே இல்லை. அதனாலதான் ரஜினிகாந்த் ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிவாஜின்ற படத்தை பார்த்தேன் 2010. அதை வந்து ரஜினி என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஹீரோயின் வந்து நீங்க கருப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து என்னென்னமோ லேகியும் அது இதெல்லாம் பூசிட்டு என்ன சொல்லுவாருன்னா, கழுவிட்டு வந்தா சும்மா கமல்ஹாசன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க கூடாது, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த பிசினஸ்ல இந்த கம்பெனி மூலமா எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு ஐ க்ளோ அப்படின்ற ஒரு அருமையான ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாம நம்மளுடைய ஃபேர்னஸ் வந்து நம்மளுடைய க்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி யாரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும், ஸ்கின் டைட்டனிங் ஆகணும், ரொம்ப பிரைட்டா அவங்க வந்து ரொம்ப அழகா தெரியணும் அப்படின்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலா ஹெல்தியா ரீவைட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இந்த ஐ க்ளோ. இதுல முக்கியமான ஒரு ஹீரோ யார் இந்த ப்ராடக்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் குங்குமப்பூ. நம்ம எல்லாருமே எஸ்பெஷலி பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இதை வீட்டுல சொல்லிட்டே இருப்பாங்க, குங்குமப்பூ பால்ல வந்து குங்குமப்பூ கலந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ பெரியவங்க சொல்றது எப்பவுமே நல்லதுக்காக தான், இப்பதான் தெரியுது நமக்கு. சோ அந்த குங்குமப்பூவை இந்த ஒரு ப்ராடக்ட்ல மெயின் இன்கிரீடியன்டா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த குங்குமப்பூவோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ், ஸ்கின் ரிப்பேரிங், ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணக்கூடிய வேலை, பிளஸ் ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது 6 லேயர் இருக்கா நம்ம ஸ்கின்ல. சோ அந்த 6 லேயர்ல கூட ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய அருமையான ஒரு கெப்பாசிட்டி இந்த ஒரு ஐ க்ளோவுக்கு இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுடைய ரேடியன்ஸ் வந்து நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும். சோ இது ஒரு சாஷெட் 4 ஃபிளேவர்ல கொடுத்துருக்காங்க, பிளாக் கரண்ட், மேங்கோ, ஆரஞ்சு அண்ட் ஸ்ட்ராபெரி. தினமும் ஒரு சாஷெட், யூ ஜஸ்ட் ஓபன் இட் அண்ட் சிப் இட். சோ இந்த ஒரு சாஷெட் ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் பொலிவு வந்து அதிகமாகும், உங்களுடைய சருமத்தினுடைய பொலிவு வந்து நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட்ஸ் இட். யாரெல்லாம் ரொம்ப யங்கா தெரியணும்னு விரும்புறீங்களோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இன்னொரு யங்கா நம்ம தெரியறதுக்கு நல்ல முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பேர் தான் ஐ ஸ்லிம். ஸோ எங்கா தெரியணும் அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த் அழகா இருக்கணும், ஸ்கின் வந்து அழகா இருக்கணும், ரொம்ப சாஃப்டா இருக்கணும், க்ளோவிங்கா இருக்கணும். அத்தோட நம்மளுடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி வெரி குட். நம்ம ஓவர் வெயிட்டா இருந்தோம் அப்படின்னா we will not look young. சோ நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க, அதுதான் ஐ ஸ்லிம். இது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஃபைபர் ரிச் பார் ஒரு 4 ஃபிளேவர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. தினமும் டின்னர் நாம சாப்பிடாம அந்த டின்னரை வந்து 6 மணிக்கு முன்னாடியே ஒரு லைட்டான டின்னரா முடிச்சுட்டு அந்த 7ல இருந்து 9 மணிக்கு அந்த ஒரு கேப்ல ஒரு நாளைக்கு இந்த ஒரு சாக்லேட்டை ஒண்ணு சாப்பிட்டுருங்க. இது என்ன சார் சாக்லேட் அப்படின்னு? அஃப்கோர்ஸ் இது ஒரு நியூட்ரிஷன் பார். இந்த பேக்கெட்டை பிரிக்கிறோம், அழகா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த சாக்லேட்டை வந்து மென்னு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, அதாவது அன்வான்டட் ஃபேட், இங்கிலீஷ்ல இதை வந்து எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு ஒரு பிரிச்சு சொல்லுவாங்க. சோ தேவையில்லாத கொழுப்பு சத்து நம்ம பாடியில, அன்வான்டட் ஃபேட், பேட் ஃபேட், அதை வந்து நம்ம பாடியில இருந்து வெளியிட்டு குட் ஃபேட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடிய நல்ல ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ஐ ஸ்லிம் பார். ஸோ இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 monthsல நேச்சுரலா மாசத்துக்கு 2-3 கிலோ நம்ம குறைச்சி ரொம்ப அழகா ரொம்ப யங்கா, அது எல்லாத்த விட தாண்டி முக்கியமா ரொம்ப ஹெல்தியா நாம வந்து வாழ முடியும். ஸோ யாரெல்லாம் ஹெல்தியா இருக்கணும்னு விரும்புறீங்களோ ஐ ஸ்லிமை கண்டிப்பா உங்களுடைய கம்பேனியனா நீங்க கொண்டு போகணும். ஸோ இந்த ஐ ஸ்லிம் அப்படின்றது ஒரு முழுக்க ஒரு கம்ப்ளீட் மீல். 4 ஃபிளேவர்ல இருக்கும், மேங்கோ ஃபிளேவர், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் ஆரஞ்சு ஃபிளேவர், வெனிலா ஃபிளேவர் அண்ட் ஆல்சோ சாக்லேட் ஃபிளேவர். 4 ஃபிளேவர்ல இருக்கிறதால உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு நாளும் நீங்க ஒவ்வொரு ஃபிளேவரை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம கம்பெனில வந்து 4 ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஐ பல்ஸ், ஐ ஸ்லிம், ஐ க்ளோ அண்ட் ஐ காஃபி. ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா எந்த ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிக்கும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஹெல்த்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பேனியனா நான் பாக்குறேன், ரைட்? ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் செலக்ட் த ப்ராடக்ட் விச் யூ லைக். இப்போ நான் வந்து முதல் விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், நாம ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா அந்த ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த இந்த கம்பெனி நமக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த கம்பெனியோட கஸ்டமரா இருந்தா இத்தோட உங்களுடைய கம்யூனிகேஷன், இத்தோட உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். சார் இந்த ப்ராடக்டை மட்டும் நாம கன்சியூமரா யூஸ் பண்ணாம இந்த ப்ராடக்டை வச்சு எப்படி ஸ்விக்கி, எப்படி அமேசான், எப்படி நெட்ஃபிளிக்ஸ், ஓலா, ஊபர்
இவங்க மத்தவங்களுடைய பிரச்சனைய சால்வ் பண்ணி அவங்களும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனாங்களோ, அப்படி நாம வந்து இந்த ஒரு பிசினஸ வந்து கொண்டு போகலாம். சோ இப்ப 2வது பகுதிக்குள்ள நம்ம போறோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் க்ரோயிங் த வெல்த். அதாவது நம்ம வெல்த்த வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஒரு அருமையான ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ வந்து கம்பெனி இன்னைக்கு நமக்கு தர போறாங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மென்ட், அதிகமா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, எம்ப்ளாயீஸும் தேவையில்ல, நீங்க ஒரு ஆபீஸும் இதுக்காக எடுக்க தேவையில்ல. உங்க வீட்ல இருந்தே ஒரு லேப்டாப் மூலமா இந்த பிசினஸ உலக அளவுல நீங்க வந்து பண்ண முடியும். அதுதான் இந்த பிசினஸ்னுடைய ஒரு சிறப்பான சில அம்சங்கள். இட்ஸ் டூயபிள் இன் யுவர் ஸ்பேர் டைம். எப்பல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்க இந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆகலாம். சோ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். பிளஸ் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் எஸ்பெஷலி இந்த பிசினஸை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும். சோ எப்ப வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை நீங்க கண்ணால பார்த்துட்டே இருப்பீங்களோ, இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில இருந்தா உங்களுக்கு தெரியும். பட் எப்ப இந்த ப்ராடக்ட்டை நீங்க கன்சியூம் பண்ணுவீங்களோ, இதனுடைய இதனுடைய செயல், இது எப்படி நம்ம பாடியில வொர்க் பண்ணுது, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை பத்தி நாம பேச முடியும். சோ இப்ப சினிமால எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல டைரக்டரா நீங்க வரணும் அப்படின்னா, ஒரு நல்ல ரசிகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஒரு நல்ல ரசிகனா இருந்தா, ஒரு படத்தை பார்க்கிறவரா இருந்தா தான் ஒரு பிலிமை நீங்க டைரக்ட் பண்ண முடியும். இல்ல நான் படமே பார்க்க மாட்டேன் லைஃப்ல அப்படின்னா எப்படி நீங்க போய் படத்தை எடுக்க முடியும்? சோ அதே மாதிரி இந்த பிசினஸ பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸினுடைய ரசிகனா நீங்க மாறணும். எப்ப இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க ரசிக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை மத்தவங்களோட நீங்க ஷேர் பண்றதுதான் இந்த பிசினஸ்னுடைய ஒரு அடிப்படை. சோ இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு முன்பணம், ஒரு 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 முதலீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு 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 தோணல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு தோணல் இருக்கு? நான் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு. எல்லாருக்குமே அந்த ஒரு தோணல் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தாட், அந்த ஒரு சிந்தனைய வந்து எப்பவுமே ஒரு சிந்தனையாவே வச்சிருப்போம். ஆனா ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தாட்ட வெறும் தாட்டா வைக்காம அதுக்கு உண்டான ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க. சோ இப்ப நாம பேச போற விஷயம், நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். 2வது ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு 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 அருகுரை, அதாவது ஒரு 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 குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாத விஷயத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அதை தெரிஞ்சுக்கிற மனப்பான்மை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? நம்ம அஜித் சிம்ரன் ஒரு சாங்ல சொல்லுவாங்கல்ல, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு தானே சொல்லணும், எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி அஜித்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் இன்னோசென்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட்ட வந்து மத்தவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆமா சார் எனக்கு தெரியலன்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ, நீங்க இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா, அத கத்துக் குடுக்குறதுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் இங்க இருக்கு. சோ ரெடி டூ லேர்ன் அண்ட் நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு 4 பேருக்கு சொல்லி தர்றதுல கண்டிப்பா அது ஒரு பெரிய சிரமமே கிடையாது. சோ இதுதான் இந்த பிசினஸ் உடைய ஒரு இன்வெஸ்ட்மென்ட். பிளஸ் இந்த பிசினஸ்ல நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா, பொதுவா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, இப்ப ரீசென்ட்லி மாஸ்டர் படத்த பார்த்து வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேரு வெவ்வேறு விதமான ஒரு ரிவ்யூஸ் போட்டுட்டே இருந்தாங்க. சோ ஒரு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அதே விஷயத்த வந்து இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க அப்படின்னு கம்பெனி உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க பண்றது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு அளவு எந்த அளவுக்கு இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் ட்ராக் பண்ண உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வர்ச்சுவல் ஆபீஸ கொடுக்குறாங்க ஒரு வெப்சைட்ல. சோ இதை நீங்க ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா நீங்க வளர்த்துட்டே போனீங்க அப்படின்னா சூப்பர்வா இந்த பிசினஸ் நீங்க பண்ணி ஜெயிச்சிடலாம். சோ கிரெடிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப நான் சென்னைக்கு வரேன். ஓகே, சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட கேட்கிறேன், ஜெயபாண்டியன் சார், சென்னையில எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? அவர் சொல்றாரு, சார் நீங்க சரவணா பவனுக்கு கண்டிப்பா போகணும் சார். ஏன்னா சரவணா பவன் அப்படின்னு பழமை வாய்ந்த ஒரு ஹோட்டல் சார், ரொம்ப நல்ல ஹோட்டல் சார். ஜஸ்ட் ஒரு 150 ருபீஸ்க்கு சூப்பர்பான ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் கொடுப்பாங்க. ஓ அப்படியா, வாங்க நம்ம போலாம். சோ அப்படின்னு நம்ம சரவணா பவனை வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்கோம், சரவணா ஸ்டோர்ஸை ஃபேமஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஸ்பென்சர்ஸ் அப்படின்றத ஃபேமஸ் பண்ணியிருக்கோம். சோ நிறைய விஷயத்த நம்ம லைஃப்ல யூனிவர்சல் அப்படின்ற விஷயம் இருக்கலாம். இப்போ சத்யா குழு ஆஃபர் ஏசி. சோ இந்த மாதிரி விஜிபி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வசந்த் அண்ட் கோ எல்லாத்தையும் பாப்புலர் பண்ணியிருக்கோம். சோ இது எல்லாமே எப்படி பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனவங்க வெளியில போய் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அந்த ஒரு பிராண்ட் அப்படின்றது ஜெயிச்சிருச்சு. சோ ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு யூஸ்வலா எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 விளம்பரம் டிவில வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும், அங்க இருந்து ஸ்டாக்கிஸ்ட், அதுக்கப்புறம் ரீட்டைலர், நம்ம போய் வெளியில எந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம். சோ அந்த விஷயத்த நம்ம பிசினஸ்க்குள்ள வேற மாதிரி நம்ம மாத்தி செய்ய போறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாருமே வந்து
மிடில்மேன் கிடையாது, விளம்பரம் கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. சோ அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு செலவாக்கக்கூடிய அந்த பணத்தை யாரெல்லாம் இந்த பிசினஸை எடுத்து சீரியஸா பண்ண விரும்புறாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய அருமையான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஒரு சிஸ்டம். சோ அப்ப என்ன சார் இந்த பிசினஸ்ல வந்து விளம்பரத்தை நம்ம பண்ணணுமா? கிடையவே கிடையாது. நீங்க இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் நீங்க ஜெயிச்சிடலாம். சோ எப்படி இந்த பிசினஸ் டெவலப் பண்றது? ஒரு சிம்பிளான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு. 10 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ங்க. அதாவது 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அதர் 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம். சோ பிரைமரி இன்கம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் லெஃப்ட்ல இருக்கு. லெஃப்ட்ல வந்து ரைட்ல வந்து 5 விதமான இன்கம் இருக்கு. இத்தனை வகையான இன்கம் ஒரு ஜாப்ல கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஜாப்ல வந்து உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு ஒரு சம்பளத்தை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல வந்து யூ ஹேவ் டிஃபரெண்ட் அவென்யூஸ் ஆஃப் ஏர்னிங். கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா உங்க திறமையை வந்து நீங்க எங்கெங்கயோ போய் காட்டுறதுக்கு பதிலா இங்க உங்க திறமையை காட்டினீங்கன்னா உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு இன்கம் கூட நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து இவ்வளவு டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. இருந்தாலுமே உங்களுடைய டைம், என்னுடைய டைம், மத்த எல்லாருடைய டைமை வந்து மதிச்சு எல்லா இன்கம்குள்ள நம்ம போக மாட்டோம். ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் அடுத்த 5-10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன். சொல்றது மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் எடுத்து பண்றவங்க எப்படி இந்த பிசினஸ்ல வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கூட நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா நீங்க டியூன்டா இருங்க, ஸ்டே கனெக்டட். சோ இந்த விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பேரு தான் கான்செப்ட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்கூல் காலேஜ்ல தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஃபீலிங். அதனால தான் காலேஜே இங்க கொண்டு வந்து போட்டுட்டோம். காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். இந்த சிலபஸ் என்ன அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு உலக அளவுல வந்து பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே இந்த ஒரு சப்ஜெக்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இட்ஸ் a part of the academic syllabus. சோ நம்ம செய்யற ஒரு பிசினஸ் நேர்மையான பிசினஸ், ஒரு லீகலான ஒரு பிசினஸ், இந்த சமுதாயத்துல எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய ஒரு பிசினஸ். சோ ஆகையா நீங்க எல்லாருமே இந்த பிசினஸ ரொம்ப ரொம்ப பெருமையா இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணலாம். சோ எப்படி இந்த பிசினஸ வளர்க்கறது அப்படின்னா நேரா நாம எல்லாருமே ஃபார்மர்ஸ் கிட்ட போய் கத்துக்கிறோம். விவசாயிகள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்காத பிசினஸே கிடையாது. ஹார்வர்டை விட நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிகளை பார்த்து நம்ம கத்துக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்? ரூட்ஸை வந்து நீங்க வளர்க்கணும். அந்த ஒரு ரூட்ஸை நீங்க வலுவாக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். சோ அந்த ஒரு பிரின்சிபல்ல தான் இந்த பிசினஸை நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். சோ உங்களுடைய வெற்றியினுடைய விதை நீங்க தான். சோ நீங்க இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த ஒரு விதையா இருக்கிறது ஒரு நாளைக்கு சின்ன ஒரு கொடியா ஒரு செடியா ஒரு கொடியா வந்து ஒரு மரமா எப்படி வந்து வளர முடியும் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் திங், ரீட்டைல் ப்ராஃபிட். இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்டை உங்களுக்காக நீங்க முதல்ல யூஸ் பண்ணணும். பிளஸ் ஒரு ஸ்மால் குவான்டிட்டியை உங்க வீட்டுல ஸ்டாக்கா நீங்க வைக்கணும். சோ ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டிலுக்கு வந்து 25 பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஐஸ்லீம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பாக்ஸ் நீங்க 28 பீஸ் வரும். அதை வந்து ஒரு 25 PV அப்படின்றாங்க. சோ நம்ம பல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 8 பாட்டில நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பேசிக் ஸ்டாக் கீப்பிங் யூனிட், SKU அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரீட்டைலுக்காக இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டாக்கா வைக்கிறோம். இதுக்கு ஆஃபீஸ்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டுல நம்ம உட்கார்ந்து இருக்க டேபிளுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருந்தா அங்க இருந்து உங்க பிசினஸை சின்னதா நீங்க ஆரம்பிக்கலாம். சோ இங்க இருந்து ஆரம்பிச்ச இந்த ஒரு பிசினஸ் 200 PV அப்படின்னு ரைட்ல போட்டிருக்காங்க. சோ PV அப்படின்னா பாயிண்ட் வேல்யூ. சோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 25 PV அப்படின்னா 8 பாட்டில நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 200 PVல நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. சோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 23,980 ரூபாய், அதாவது 23,980. உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். சோ ₹100 shall be applicable as courier charges. சோ நீங்க கொரியர் சார்ஜஸ் 100 rupees கொடுத்தீங்கன்னா எனிவேர் எங்க இருந்து எங்க வேணா இந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆகும். சோ இந்த ப்ராடக்ட்டை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெரி ஹாப்பி. ஒரு கஸ்டமர் இதை 4 பேர்கிட்ட நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இட்ஸ் a பவர் ஆஃப் டீம் ஒர்க். நீங்க வந்து 20% ரீட்டைல் ப்ராஃபிட்டை வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இதுதான் இந்த பிசினஸ் உடைய துவக்கம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அடுத்தது இந்த ஒரு பிசினஸ்ல வந்து நீங்க தனியா சேல் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் earn a small income. ஒரு 20% ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்றத நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும் லாபத்தை. பட் நீங்க ஒரு டீமை உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த டீம் மூலமா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். சோ எல்லாருமே இப்ப இது டீம் அப்படின்றது பொதுவா எல்லா பிசினஸ்லயுமே எல்லா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமை உருவாக்குறது தான்
ஆக்சுவலா ஒரு சக்சஸுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கமல் சார் வந்து பொலிட்டிக்ஸ் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க விஐபி அப்படின்னு தனுஷ்னுடைய விஐபி 1 படம் பாத்தீங்க அப்படின்னா அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து கொண்டு வந்து அது மூலமா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முடிக்கிறார். சோ வாழ்க்கையில நம்ம தனியா ஜெயிக்க முடியாது, ஒரு டீமா இருந்தா பெரிய அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த ஒரு பிசினஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி 2 ஜோனை கொடுக்குறாங்க, ரைட் ஜோன் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஜோன். இந்த 2 ஜோன்ல நாம வந்து நம்ம பிசினஸ்ல சில நண்பர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தினமும் பார்த்து மீட் பண்ற நண்பர்களா கூட இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரரா கூட இருக்கலாம். அந்த ஒரு பர்சன், அந்த நபர் உங்க பிசினஸ்ல வரணும் அப்படின்னா ஒரே ஒரு குவாலிட்டி தான். எப்படி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ரொம்ப சீரியஸா இருக்கீங்களோ அவங்களும் அப்படியே சீரியஸா இருந்தா போதும், அவங்க இந்த பிசினஸ் நீங்க கொண்டு வரலாம். சோ ரைட்ல ஒரு ஜோன் கொடுப்பாங்க, லெஃப்ட்ல ஒரு ஜோன் கொடுப்பாங்க. அவங்களை நீங்க பிசினஸ்ல ஸ்பான்சர் பண்ணும்போது 1000 ரூபாய் தலா உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்க ஸ்பான்சர் பண்ணதுக்கு பிசினஸ் ஓப்பனிங் போனஸா கொடுப்பாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. நீங்க தான் சிஇஓ, நீங்க தான் சேர்மன், நீங்க தான் ஃபவுண்டர். உங்க ரைட்ல ஒரு டீம் இருக்கு, லெஃப்ட்ல ஒரு டீம் இருக்கு. இந்த 2 டீமையும் விதைத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபார்மர் ஆட்டம் நீங்க வந்து அந்த ஒரு 2 பேரையும் நீங்க தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க வளருவாங்க. அடுத்தவங்க வளரும் போது அந்த வளர்ச்சியில நம்மளுடைய வளர்ச்சியை காணக்கூடிய தெய்வீகமான ஒரு பிசினஸ் தான் இந்த ஒரு இண்டஸ்விவா பிசினஸ். சோ ரைட்ல ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணிருக்கோம், லெஃப்ட்ல ஸ்பான்சர் பண்ணிக்கோம். இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேண்டியது உங்க growth பத்தி கிடையாது. இவங்க 2 பேரை நீங்க, நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி உங்க ரைட்ல இருக்கிறவங்களையும் லெஃப்ட்ல இருக்கிறவங்களையும் நீங்க வந்து வளர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வேகமா வளர்றாங்களோ அதை விட வேகமா நீங்க வளர முடியும். சோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும் நீங்க. சோ இதுதான் நம்ம பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ரைட்லயும் லெஃப்ட்லயும் வந்து வரக்கூடிய நண்பர்களை வந்து நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணி வாரம் இந்த பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சேல்ஸ் கட் ஆஃப் நடக்கும். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 52 வாரம் இருக்கு. ஒரு சேலரி இருக்கக்கூடிய சேலரிட் எம்ப்ளாய்க்கு வந்து 12 தடவை சேலரி கிடைக்கும். ஆனா இண்டஸ்விவா நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்க சேலரி 12 தடவை வரும். ஒரு தடவை நீங்க சேலரி வாங்குறதுக்குள்ள இந்த பிசினஸ்ல 4-5 தடவை நீங்க இன்கம் பார்க்க முடியும். அப்ப உங்களுடைய வளர்ச்சி ஜாப்ல இருக்குமா இந்த இண்டஸ்விவால இருக்குமா அப்படின்றது நீங்களே வந்து உணரக்கூடிய விஷயம் கண்டிப்பா நடக்கும். சோ ஒரு வருஷத்துல 52 வாரம் இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கட் ஆஃப் நடக்கும். ஒவ்வொரு திங்கக்கிழமை மிஸ் ஆனா டியூஸ்டே, திங்கள் இல்லை செவ்வாய் 2 நாளுக்குள்ள உங்க இன்கம் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதுதான் இந்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிசினஸ். சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 600 ஜிபி இருக்கு, ரைட்ல 600 ஜிபி இருக்கு. சோ சிம்பிள் ஜிபி அப்படின்னா குரூப் வால்யூம். ஒரு பாட்டிலுக்கு வந்து 25 பிவி பாயிண்ட் வேல்யூ வச்சிருக்காங்க. 200 பிவி நீங்க எப்படி 8 பாட்டில் எடுத்தீங்களோ அவங்களும் அப்படிதான் இந்த பிசினஸ்ல 8 பாட்டிலோட பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ். சோ இப்படியே நம்ம வந்து டியூல் டீம் போனஸை வந்து வாரம் நம்ம ஏர்ன் பண்ணிட்டே போறோம். சோ லெஃப்ட்ல 600 ஜிபி ரைட்ல 600 ஜிபினா உங்களுக்கு வந்து 6000 ரூபாய் அந்த வாரம் இன்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல வந்து 1000 ஜிபி அப்படின்ற ஒரு லெவலை நீங்க எப்படி தாண்ட முடியும்னா பிசினஸ்ல வந்திருக்கிறவங்கள ஒவ்வொரு வாரமும் 3 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். கேவைபி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ராடக்ட்டை பத்தி, விடிஓ அப்படின்ற ஒரு பிசினஸ் பத்தி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், விஓபி அப்படின்னு பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். இந்த 3 ப்ரோக்ராமையும் தொடர்ந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் வந்து அப்படியே வளரும். எப்படி உங்க நாலேஜ் வளருதோ அப்படியே உங்க பிசினஸ் கூட டெவலப் ஆகும். சோ ஒரு மாசத்துல ஒரு தடவை ஆர்டிபி அப்படின்ற ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம கூட நீங்க வந்து உங்க லேப்டாப்ல இருந்து வீட்டுல இருந்து வெளியிலே போகாமலே நீங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ண முடியும், அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இங்க 1000 ஜிபி லெஃப்ட் ரைட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணலாம். இல்ல ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள இந்த லெவலுக்குள்ள நீங்க போகலாம். சோ வாரத்துக்கு 1000 பிவி லெஃப்ட்ல ரைட் அப்படின்னா வீக்லி 10,000, மந்த்லி 40,000 லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். சோ அப்படியே போக லெஃப்ட்ல 2000 ரைட்ல 2000 ஜிபி அப்படின்னும் போது அந்த வாரம் 20,000 நீங்க இன்கம் பார்க்கலாம். சோ இந்த ஒரு growth அப்படின்றது யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்களுடைய பெடல், உங்க ஆக்சிலரேட்டர் நீங்க எவ்வளவு வேணா நீங்க கொடுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. சோ இந்த கட்டத்துல எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன அப்படின்னா லெஃப்ட்லயும் ரைட்லயும் வால்யூம் ஒரு பேலன்ஸா வராம போனா என்ன ஆகும்? வெரி சிம்பிள். எந்த பக்கம் குறைஞ்சபட்சம் வால்யூம் இருக்கோ மினிமம்
அந்த வால்யூம் எடுத்து இன்னொரு பக்கம் இருக்கிற வால்யூமோட மேட்ச் பண்ணி அந்த வாரம் உங்களுடைய இன்கம் வந்து கொடுத்துருவாங்க 20,000. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 200 வந்து அடுத்த வாரத்துக்கு போயிடும். சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க, 10,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க, 5,000 ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா மீதி 5,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வால்யூமை வந்து அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த வாரத்தினுடைய பே அவுட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு பிசினஸ்னுடைய சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இங்க நீங்க பாக்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்க வந்து 33,000 அந்த வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 700 GB வந்து அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணப்படுது. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் டியூல் டீம் போனஸ். இந்த டியூல் டீம் போனஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதனுடைய விஸ்வரூபம். இந்த டியூல் டீம் போனஸ்ல வந்து அதிகமா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,000 GB லெஃப்ட்ல இருக்கு, 4,000 GB ரைட்ல இருக்கு. அந்த வாரத்தினுடைய வருமானம் 40,000. இதே ஒரு பிசினஸ்ல வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டே போறீங்க, 10,000 அப்படின்ற லெவலுக்கு நீங்க ரீச் ஆறீங்க. இது ரீச் ஆறதுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு 1 இயர் உங்களுக்கு போதும். 1 இயர்க்குள்ள இந்த நிலையை அடைஞ்சவங்க என் டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ சில பேரை நீங்க இப்ப பார்க்க போறீங்க இந்த ப்ரோக்ராம் எண்ட்ல. சோ 10,000 GB லெஃப்ட் ரைட் அப்படின்னும் போது ஒரு வாரத்துல வந்து 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை உங்கள் வாழ்க்கையில, உங்க சிச்சுவேஷன், உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்னுடைய ஒரு கேப்பிங் லிமிட், ஒரு வாரத்துல அதிகபட்சம் நாம எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 25,000 GB லெஃப்ட், 25,000 GB ரைட்ல நீங்க கொண்டு வரும்போது அந்த வாரத்தினுடைய வருமானம் 2.5 லட்சம். சோ இதுதான் இந்த பிசினஸ்னுடைய ஹையஸ்ட் சீலிங் லிமிட். இதை தாண்டி நீங்க எவ்வளவு வால்யூம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அந்த வாரம் கூட உங்களுக்கு 2.5 லட்சம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கம்பெனி கொடுக்க முடியாது. ஏன்னா கார் வந்து சூப்பரா இருக்கு சார். ஜெய்பாண்டியன் சார் ஒரு கார் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த கார்ல அவர் செக் பண்ணது ஆக்சிலேட்டர் கிடையாதுங்க, பிரேக் இருக்கான்னு செக் பண்ணாரு. சோ அதே மாதிரி ஒரு கம்பெனியை நாம செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். சோ நம்ம கம்பெனி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பிரேக், அதாவது கேப்பிங் லிமிட் வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ அதனாலதான் இந்த ஒரு கேப்பிங் லிமிட் வச்சிருக்காங்க. சோ என்னுடைய எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றதா இருந்தா 40,000 இல்ல 50,000, 4 லட்சம் பிவி வந்தாலுமே அந்த வாரம் உங்களுக்கு கம்பெனி ஜஸ்ட் 2.5 lakh அப்படின்றத கொடுப்பாங்க. சோ ஒரு வாரத்துல 2 லட்சம் அப்படின்றது இந்த பிசினஸ்னுடைய கேப்பிங் லிமிட் அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பிசினஸ்ல நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு there are 2 ways. முதலாவதா நம்மளுடைய நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றாங்களோ, நம்மள சந்திக்கிறாங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உற்றார் உறவினர் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களை நீங்க பிசினஸ்ல கொண்டு வரலாம். நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் அப்படி கவனிச்சீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல இருக்கிறவங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண அது மூலமா கூட உங்க பிசினஸை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். ஸோ த 2 ways ஆஃப் 2 ரீதியில நீங்க உங்களுடைய வேர்களை வந்து வலுவாக்கலாம். சோ இந்த பிசினஸ்ல நீங்க ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா 4 வாரத்துல ஒரு தடவை மினிமம் பர்சனல் டர்ன் ஓவரை நீங்க காட்டணும். ஒரு வருஷம் நாம வந்து மினிமம் அட்டெண்டன்ஸ் இருந்தா தான் ஹால் டிக்கெட்டே கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பாட்டிலாவது மினிமம் 5 வாரத்துல ஒரு தடவை உங்க ஐடி மூலமா நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்ல ரீட்டைல் பண்றீங்களோ தெரியல, இதை வந்து நீங்க டர்ன் ஓவரா நீங்க காட்டினா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு கம்பெனி உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சோ தட் இஸ் ஒன் வே. சோ மினிமம் மந்த்லி பர்சனல் டர்ன் ஓவர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த நம்ம எதுக்காக சொல்றோம்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பிசினஸ்ல 7 வருஷத்தை முடிச்சு இப்ப 8வது வருஷத்துல கால் வைக்க போறேன். ஐம் கெட்டிங் இன்டு மை 8th year. சோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சோ இந்த ஒரு லெஃப்ட்ல ஒரு 1000 பேர், ரைட்ல ஒரு 1000 பேர் உங்க டீம்ல 25 PV ப்ராடக்ட வந்து ரீட்டைல் பண்றவங்களா எப்ப வளர்ச்சி அடைகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்லி உங்க டீம்ல புதிய நபர்கள், புதிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வராம போனாலுமே வாரம் நீங்க 2 லட்சத்தை வந்து தொடர்ந்து ஆன் பண்ண முடியும். கோவிட் டைம்ல நடந்த ஒரு அற்புதம், ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னா மொத்த இந்தியாவே லாக்டவுனுங்க. வெளியில நீங்க காலை வைக்க முடியாது, காலை வச்சா போலீஸ் விரட்டி வராங்க. சோ அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா வாரம் 2.5 லட்சம் அப்படின்றது நிகழ்ந்தது. எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய டீம்ல எத்தனையோ பேருக்கு இந்த விஷயம் நடந்தது. அதனாலதான் இந்த விஷயத்த நான் அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில நடக்கும். இது எல்லாமே தியரி கிடையாது, இது ஒரு பிராக்டிகல் தான். சோ நம்ம கம்பெனில நீங்க ரேங்க் அச்சீவ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டே போகும்போது அந்த ரேங்கை மெயின்டைன் பண்ற ரேங்க் மெயின்டெனன்ஸ் போனஸை கூட ஒரு ஸ்டார் 250 லெவல்ல இருந்து கிரவுன் பிளாக் டைமண்ட் ரேங்க் வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ இந்த கம்பெனில நான் 8 வருஷமா இருக்கேன். சோ நான் கூட உங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ஸ்டார் 250, ஸ்டார் 500,
ரூபி 1000 ரூபி pearl எமரல்ட் சஃபயர் எக்ஸிகியூட்டிவ் டைமண்ட் இந்த லெவல்லாம் தாண்டி இன்னைக்கு பிளாக் டைமண்ட் அப்படின்ற ஒரு ரேங்க்ல இன்னைக்கு நான் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு உங்களோட பேசுறவங்க நிறைய பேர் வெவ்வேறு ரேங்க்ல இருக்கிறவங்க வருவாங்க. கண்டிப்பா நீங்க ஸ்டே கனெக்டட். ஸோ இந்த கம்பெனில இந்த ஒரு சிஸ்டம் மூலமா ஒரு கோடிக்கும் அதிகமா சம்பாதிச்சவங்க 61 பேர் இருக்காங்க. இந்த போட்டோல 58 பேர் தான் இருக்காங்க. இந்த போட்டோவை பப்ளிஷ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி 4 பேர் ஆட் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு ஸ்பீட். வி வாக் த டாக். ஸோ 1 கோடி ஏர்ன் பண்ணவங்க கோடீஸ்வரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கோடீஸ்வரர்கள் நானும் ஒருத்தன் இருக்கேன். இதை விட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 40 பேர் என் டீம்ல இருந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். ஸோ நான் சம்பாதிச்சது வெற்றி அடைஞ்சது ஒரு பக்கம்னா, என்னுடைய ஆர்கனைசேஷன்ல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் அச்சீவ் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பேரானந்தம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த ஒரு பிசினஸ் நீங்க வந்து எப்படி டெவலப் பண்ணணும், இந்த பிசினஸ் நீங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா லாஸ்ட்ல ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இந்த இடைவேளையில நம்ம பாண்டியன் சார் வந்து சில அருமையான அச்சீவர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேச்சு நீங்க கேளுங்க. within 5 to 10 minutes மறுபடியும் I will come back and we will continue. Thank you பாண்டியன் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய நல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான தமிழ்ல சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுத்திருக்காங்க நான் நம்புறேன் சார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க எனக்கு தெரியுது. சார் வாய்ப்பு ரொம்ப செமையா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இன்கம் நல்லா இருக்கு, சார் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரு. பட் இது ஏற்கனவே எடுத்து பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க மூலமா சில அனுபவங்கள் கேட்டா எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமா இருக்கும். எடுத்து நாங்க பண்றது நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. எனக்கு புரியுது நண்பர்களே. சோ அவங்க ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். ஏன்னா கம்பெனில வளர்ச்சி ஒவ்வொரு படிக்கு வந்து ஒரு ரேங்க் வச்சு இது பண்றாங்க. அந்த ஒவ்வொரு ரேங்கர்களை கூப்பிடலாம். அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். அதுக்கு முன்னால உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் தேவை. அப்படிங்கும்போது நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கைத்தட்டி அவங்களை வரவேற்கும் போது அவங்க வந்து இதுல எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அவங்க ஷேர் பண்ணும்போது என்ன சந்தோஷமா ஷேர் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் கொடுப்பாங்க. அதனால யார் வந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு கைத்தட்டி அவங்களுக்கு உற்சாகம் கொடுங்க. சோ உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கலாங்களா? வா சூப்பர், நன்றி நன்றி. அண்ட் நண்பர்களை இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் டவுட் சார், ஜென்ஸ் எல்லாத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது லேடிஸ் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களை கூப்பிடுங்க, நாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நிறைய பெண்கள் கூட இருக்கிறீங்க. சோ உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு மேடம் கூப்பிட போறேன். அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த லாக்டவுன் டைம்ல என்ன பண்ண போறோம்னு தெரியல, ஜாப் சேர்க்கலங்கிற டைம்ல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற டைம்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க, பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மூலமா கேட்கலாம். மிஸ் தமிழ்ச்செல்வி பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. தமிழ்ச்செல்வி மேடம், நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க பத்தி நீங்க தெரிவிக்கலாம். எஸ் மேடம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது மேடம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து தமிழ். நான் ஃபர்ஸ்ட் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஜாப், நல்ல இன்கம், நல்லதாக போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் கொரோனா டைம் வந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. கொரோனா டைம்னால என்னோட ப்ராஜெக்ட் டவுன் ஆயிருச்சு. அவ்வளோவா எந்த இன்கமும் வரல. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. என்னன்னா, நான் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கு எனக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கான்ஸ்டன்டான நிரந்தரமான ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு வந்து எல்லா டைம்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு ஜாபா இருக்கணும், லைஃப் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு ஜாபா இருக்கணும். அப்படிங்கிற டைம்ல தான் நான் இண்டஸ்ட்ரியாக்குள்ள எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி இப்போ ஸ்டார் 250ங்கிற செகண்ட் லெவல்ல இருக்கேன். நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என்னோட அப்ளைன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். என்ன பாத்தீங்கன்னா, என்னாலையும் சாதிக்க முடியும், எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. என்னால முடிந்தது நான் முன்னாடி வரும்போது லேடிஸ் யார் வேணாலும் பண்ணலாம். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க, லாக்டவுன்ல வீட்டுல இருந்து பண்ண முடியுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேரண்ட்ஸ் அவங்களுடைய எல்லாருக்குமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியில போனா சேஃப்டி இல்லை, பட் வீட்டுல உட்காந்து பண்ணும்போது பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை விட பெஸ்ட் இல்லைன்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் மேல சொல்லி முன்னேறி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேடம், தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த லாக்டவுன் டைம்ல யாருக்காவது வருமான வாய்ப்பு இழந்தவங்க இல்ல பாதி வருமான வாய்ப்பு கட்டானவங்க யாராவது இது பண்ணியிருக்காங்களா, பாட்டம் லெவலர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில மிஸ்டர் பெரியனன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல வந்த சம்பளம் பாதிக்கு மேல குறைச்சிட்டாங்க. அது சர்வே பண்றதுக்கு வழி இல்லாத நேரத்துல இந்த வாய்ப்பு அவருக்கு ஒரு டிஜிட்டல் மூலமா கிடைச்சது. அதை பயன்படுத்தி அவர் லைஃப்ல எப்படி அவர் இந்த லாக்டவுன்ல சர்வே பண்ணாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இருக்காருங்கிறத பத்தி நம்ம கேட்கலாம். ஸோ மிஸ்டர் பெரியனன் ஃப்ரம் பாண்டிச்சேரி, ப்ளீஸ் நீங்கள் வரவும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் பெரியண்ணன்.
நான் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். என்னோட சொந்த ஊர் தர்மபுரி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்த டைம்ல ஜாப் வந்து இழக்கிற மாதிரி வந்துச்சு. இழக்கிற மாதிரி வரும்போது, ஒரு நல்ல வாய்ப்பு சார் சொன்ன மாதிரி ஒரு சேலரிய வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அடிஷனலா ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது, நாம வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல வாய்ப்பு தேடும்போது Facebook மூலியமா நம்ம பாண்டியன் சார் ஃப்ரெண்டா கிடைச்சாரு. ஸோ ஃப்ரெண்டா கிடைக்கும்போது இந்த மாதிரி உங்கள மாதிரி நானும் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது என்னடா ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு பிசினஸ் பண்றோம்னு சொல்லிட்டு மைண்ட்ல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஸோ சந்தேகத்தெல்லாம் சைடில் வச்சுட்டு கிளாரிட்டி எடுத்து பண்ணேன். ஸோ கிளாரிட்டி எடுத்து பண்ணும்போது இப்போ ஸ்டார் டு 50 ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அச்சீவ் பண்ணது மூலியமா நான் என்ன பெனிஃபிட் கிடைச்சுன்னா, என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பிரேம் சார் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் மூலியமா நம்ம வேர்ல்டு கிளாஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் சிஸ்டம், வைப்ரண்ட் விவா சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம் நமக்கு கத்துக் கொடுக்கறத நாம கூட வரவங்களுக்கு கத்துக் கொடுத்து அவங்களுக்கு இன்கம் கொடுக்கறது மூலியமா நாமளும் வளர முடியும். அவங்களும் ஒரு growth, அவங்களுக்கும் வளர்ச்சி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு இண்டஸ் சிவா. எனக்கு சப்போர்ட் பண்ற என்னோட அப்ளைன் மிஸ்டர் பாண்டியன் சார், பிரேம் சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் பேரினன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லாக்டவுன்ல ஜாப் இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன், வருமான வாய்ப்பு இழந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல ஒரு யூத் அப்படின்ற பார்க்கலாம். மிஸ்டர் பேரினனை பார்த்தோம். அதில் வந்து ஸ்டார் 50 ரேங்க்ல பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஒரு சேஃப்டிக்காக ஒரு 5 லட்ச ரூபா ஒரு சேஃப்டி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபேமிலி ப்ரொடக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட இவங்க 2 பேருமே அனுபவிச்சு அதை எலிஜிபிள் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அடுத்த லெவல் இருக்கக்கூடிய ஸ்டார் 5 ஒரு ரேங்க்ல இருக்கவங்களை பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் நான் கனவு நிறைய வச்சுக்கிட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு தெளிவிட்டு இருக்கும்போது அது சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில நிறைய இழந்த பிறகு கூட மீண்டும் ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்காக இருந்த ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாரு, அவர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம மிஸ்டர் விஜு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரியில இருந்து இருக்காரு, அவர் மூலமா இதை பத்தி நம்ம கேட்கலாம். மிஸ்டர் விஜு சார், நீங்க ஸ்பாட்லைட் வரலாம். சார் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா சார்? எஸ் கேக்குது சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு விஜு, ஐம் ஃப்ரம் கன்னியாகுமரி. நான் வந்து எம்பிஏ கிராஜுவேட் தான். எம்பிஏ முடிச்சுட்டு நிறைய ஒர்க் பண்ணக்கு கேரளா சைடில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னை ஏமாத்தினாங்க. நிறைய கம்பெனிஸ் போய் ஏமாந்து உலகத்திலே 1 நம்பர் ஏமாளி யாருன்னு கேட்டால் என்னதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஏமாந்துருக்கேன். ஸோ எந்தவித இன்கமும் இல்லாம நான் வந்து டிப்ரெஷன் ஆனேன், ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நான் தள்ளப்பட்டேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கொரோனாவும் வந்துச்சு. அப்படியே பேக்கிங் ஆகி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. அப்படி நான் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சுஷ்மிதா மேடத்தோட எனக்கு கான்டாக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த விஓபி செஷன் அட்டன் பண்ணேன். எனக்கும் முதல்ல டவுட்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் நடக்குமா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, இதை எடுத்து பண்றதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீ தைரியமா பண்ணு, உன்னோட லைஃப் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தவித ஒரு டவுட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் எந்தவித ஒரு டவுட்டும் இல்லாம நான் இதை எடுத்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார் டு 50, அதுக்கப்புறம் ஸ்டார் 500 ரேங்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட டீம்ல வரவங்களே நான் அச்சீவ் பண்ண வச்சேன். ஸோ சூப்பரான ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் மூலமா நிறைய பேருக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாமே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்காம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்ம செல்ஃபா கெத்தா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த ஃபீல்டை எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் நல்லபடியா சக்சஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ வேர்ல்ட்ல நம்பர் 1 ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும், என்ன பேச வாய்ப்பு கொடுத்த பாண்டியன் சார், பிரேம் சார், சரவணன் சார், புஷ்பமாலா மேடம், சுஷ்மிதா மேடம், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஸோ ரொம்ப நன்றி விஜய் சார், நல்லா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில வந்து நம்ம இழந்தாலும் கூட நம்ம மீண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதை பயன்படுத்தி அவர் முன்னேறி போயிட்டு இருக்காரு. அவருக்கு நெக்ஸ்ட் லெவலில் வளரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கலாம். நண்பர்களே, இங்க வரவங்க ஒவ்வொருத்தரும் கூட பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆர்டினரியா இருந்து அவங்க வாழ்க்கையில முன்னேற போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்துக்கும் உங்களுடைய உற்சாகம் கொடுங்க. நம்ம கேட்காம அவங்க வரும்போது நம்ம உற்சாகம் தெரிஞ்சு நாமளும் அது மாதிரி ஆகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பா மாதிரி ஆகும். ஸோ வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாவோ இல்ல டிஜிட்டல் சிம்பிள் மூலமோ நீங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்களே. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இது வரல யங்ஸ்டரா கேட்டுட்டு இருந்தீங்க சார், எல்லாம் பேச்சுலர் ஓகே, ஃபேமிலி மேனே யாரா இருக்காங்களா? நாங்களாம் ஃபேமிலி மேன், வெளியில போய் நாங்க பண்ண முடியுமா, இல்ல ஜாப் கூடயே பண்ண முடியுமா, அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஆரோக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரோக்கியராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து நம்ம கனெக்ட் ஆயிருக்காரு. அவர் ஒரு ஃபேமிலி மேன். ஸோ அவர் இந்த பிசினஸ் வாய்ப்பை எப்படி எடுத்திருக்காரு, எதனால அவருக்கு என்ன பெனிஃபிட் ஆயிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்கலாம். மிஸ்டர் ஆரோக்கிய சார், நீங்க உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவோம்.
உங்களுடைய தாட்டை ஷேர் பண்ணுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் இருந்தேன் ஃபர்ஸ்ட், இப்போ பெங்களூர்ல இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. இது ஆரம்பத்துலேருந்து சார் இது நான் பன்னீர்செல்வம் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்லலாம் நான் எதுவுமே நம்பாமல் சும்மா இருந்தேன். அந்த டைமில் சார் ஃபோன் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரி கம்பெனிலேருந்து நான் அவர் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி வந்தேன். இப்போ எனக்கு லாஸ்ட் வீக்கில் வந்து சார் 29,700 வந்திருக்குது. இந்த வீக்கில் வந்து சார் 15,000 வரையும் வந்திருக்குது. இதேமாதிரி என்னால் நான் டிரைவிங் பண்ண வந்தேன். என்னாலே இந்த வாய்ப்பு இருக்கும்போது இருக்கிறவங்க எவ்வளோ பேர் படிச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்ன எதனா ஒரு வண்டி கூட நம்ம அச்சு பண்ண முடியுமா, இனிமேல் இப்படி முடியாதுன்னு நினச்சிருந்தேன். நானும் ஒன் இயர் இப்படி கணக்கு பண்ணியிருந்தேன். இப்போ இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 100% வாய்ப்பு இருக்கு. என்னால் தான் முடியுன்றதில்ல, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். எல்லாரும் முடியும். தேங்க்ஸ் பாண்டியன் சாருக்கு, தேங்க்ஸ் பிரேம் சார்ட்டுமா, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் சீக்கிரமா நீங்க அடுத்த நாள் வரும். இந்த லாக்டவுன்ல கூட பாத்தீங்கன்னா வாரம் ஒரு 15,000 என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரூஃபா சொல்லலாம். 1 வீக் இன்கம் ஒரு மந்த்துக்கு ஒரு 60,000 ஆராம்ஸா இந்த ஸ்மால் லெவல் அந்த ஸ்டார் ஃபேன்ல கூட அர்ன் பண்றாங்கன்னா இட்ஸ் கிரேட். ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அடுத்த ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் 1000 ஒரு ரேங்க் சொல்லுவாங்க, ஒரு குட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பெனி ஒரு அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேங்க்ல அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒருத்தர் பார்க்க போற ஒரு கார்பரேட் லெவல் ஒர்க் பண்ணாங்க. இவர் வந்து ஒரு கார்பரேட் லெவல் ஒர்க் பண்ணாரு. இந்த வாய்ப்பை அவர் எடுத்து எந்த அளவுக்கு ஸ்டடியா போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதனால அதோட வாய்ப்பை பத்தி நான் சொன்னதை விட அவருக்கு அந்த பெனிஃபிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல இன்கம் அவர் சம்பாதிச்சிருப்பாரு கம்பெனி மூலமா. ஸோ அவர் தான் ஸ்டார் 1000 சொல்லுவோம். மிஸ்டர் சரவணன் சார் அவர் வந்து இந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அவருடைய இந்த பிசினஸ் அவர் மட்டும் வரல, நிறைய பேர் கொடுத்துருக்காரு. அதை பத்தி நம்ம அவர் மூலமா கேட்கலாம். மிஸ்டர் சரவணன் சார், அனுபவங்களை தருவீரா சார்? தேங்க்யூ பாண்டியன் சார், தேங்க்யூ. என் பேர் சரவணன். இப்போ பெங்களூர்ல இருக்கேன். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோயில் பக்கத்துல சொந்த ஊர். ஓகே, இந்த பிஸ்னஸ் ஆக்சுவலி எனக்கு 5 இயர்ஸ் பேக் தெரிஞ்சிருந்துச்சு. நான் பண்ணது நினைக்கிறேன் 5 இயர்ஸ் பேக் இந்த பிஸ்னஸ் பத்தி என்கிட்ட சொல்லும் போது நான் பண்ணது ஒரே ஒன்று வேலை, என் ஃபேமிலிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். டிஸ்கஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக ஒரே ரெஸ்பான்ஸ் தான் வரும், வேண்டாம் இது மாதிரி நிறைய இருக்கு, நீ ஃபெயில் ஆக வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுக்கல, ஃபோனு கட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த கொரோனா டைம்ல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. என்ன சார் சொன்ன மாதிரி கார்பரேட் எல்லா கார்பரேட் இருக்கால, என்ன இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கா, இந்த கொரோனா டைம்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு அடிபட்டுச்சு, மேஜர் அடிபட்டுச்சு. சேலரி வரல, சேலரி கட் ஆஃப், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் யோசிச்சேன் அடிஷனல் என்ன பண்ணணும், அடிஷனல் ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும். எனக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் வச்சிருக்கோம், சிலிண்டருக்கு ஆல்டர்னேட் வச்சிருக்கோம், மொபைல் 2 மொபைல் வச்சிருக்கோம், 2 சிம் வச்சிருக்கோம், பவர் பேங்க் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்கு. ஆனா நம்ம இன்கம் ஆல்டர்னேட்டிவ் கார்டு யோசிச்சேன். சரி நம்ம பண்ணணும்ட்டு சர்ச் பண்ணும் போது தான் அப்போதான் என் கூட அந்த டைம் 5 இயர்ஸ் பேக் யாரெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க, ஒரு வண்டர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காங்க. சரி என்னதான் பண்றாங்க சர்ச் பண்ணேன், ப்ராடக்ட் பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணேன், வீட்டில் கொடுத்தேன், ப்ராடக்ட் வண்டர்ஃபுல் ரிசல்ட் வந்துச்சு. நான் பண்ண சிம்பிள் உட்காந்து ப்ரொமோட் பண்ணேன். அண்ட் வீட்டில் உட்காந்துட்டு நான் பிசினஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, சவுதி அரேபியா, துபாய் எல்லா பக்கமும் என் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண அவ்வளோதான். இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு இந்த பொசிஷன்ல ஸ்டார் 1000 ஒரு பொசிஷன் ரீச் ஆயிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களை யார் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்களோட உட்காந்து எல்லா டவுட்ஸ் கிளாரிஃபை இருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்காங்க, எல்லா கொஸ்டினுக்கு உட்காந்து கிளாரிஃபை பண்ணுங்க, பண்ணிட்டு நமக்குள்ள பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகலாம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் வசந்த், ராகேஷ் சார், ஜெகதீஷ் சார் அண்ட் மை மென்டர் பிரேம் சாருக்கு நன்றி சொல்லி பேச்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அருமை சரவணன் சார், அருமை எடுத்து சொல்லிங்க. அதாவது வாய்ப்பை நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்தலைன்னா நம்ம கூட அந்த நேரத்துல யாரும் அந்த வாய்ப்பு பெரியவர்கள் வளர்ந்துருப்பாங்க, அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது சொன்னீங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம தான் பார்த்தோம், நாம தான் முடிவெடுக்கணும். ஒண்ணுமே தெரியவங்களை போய் கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். அப்படிங்கும்போது நீங்க கூட்டு வந்து உங்க நண்பர்கள் உட்காந்து நீங்க கிளாரிபிகேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததை பாத்தீங்கன்னா நம்ம நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு கேட்கலாம். ஸோ அதுக்காக நானும் என்னுடைய சில ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நண்பர்களே, உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எல்லா ப்ரொஃபைலும் பண்ணாங்க சார், ஓகே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் யாராவது பண்ணிருக்காங்களா, அவங்க எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஒரு 8 வருஷமா இருந்திருக்கேன். என்னோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புதுசா ஏதாவது ரிசர்ச் பண்ணி ஒரு மாலிகுலோ ஏதோ ஒரு மெடிசன்ஸ் வந்தாவோ டாக்டருக்கு அதை பத்தி தெரியாது. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எங்களோட என்ன கம்பெனி எங்களுக்கு அதை பத்தி எஜுகேஷன் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கோட நாலேஜ் வச்சு ஹை எஜுகேட்டட் டாக்டருக்கு இந்த மெடிசனை பத்தி நாங்க அதை டீச் பண்ணுவோம். டீச் மீன்ஸ் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதுதான் எங்களோட ப்ரொஃபைல். அப்படிங்கும்போது ஹை அண்ட் டாக்டர்ஸ்க்கு தான் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு ஏன் கிடைச்சும் போது ஒவ்வொரு வருஷமும் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கேன், பட் கம்பெனி க்ரோ ஆயிட்டு இருக்கு. பட் என்னோட ஃபேமிலி ஏதாவது பர்சனல் க்ரோத் பார்க்கும்போது அதே ஏழ்மையான குடும்பத்துல தான் இருக்கும்.
வருஷம் வருமானம் ஏறுது, அதுக்கு எதுவுமே பெட்ரோல் வந்து எல்லாமே ரேட் ஏறிட்டே போகும்போது வாங்குற சம்பளமும் அதுக்கு சரியா போயிடும். அப்படிங்கும்போது என்னோட எதிர்காலத்துல எனக்கு நிறைய கனவு இருக்கு, நிறைவேற்ற முடியாது. அது மாதிரி என்னோட குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும்போது நான் நினைச்ச லைஃப் என்ஜாய் பண்ண, என்னோட ஒய்ஃபுக்கு நினைச்சது ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண நினைக்கிறேன். பட் இதுல முடியல. அப்ப ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாங்கும் போது எனக்கு பெரிய முதல் தேவைப்பட்டுச்சு. அப்படி இல்லாம ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கும் போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் பிரேம்குமார் அவர் எனக்கு இந்த வாய்ப்பை எடுத்து சொன்னாரு இருக்கு. ஸோ அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அலோபதியில இருக்கக்கூடிய நானு இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் ஏன் பண்ணும், நான் வந்து அலோபதினு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் அந்த ப்ராடக்டோட சயின்ஸ் பார்த்து ரிசல்ட் பார்க்கும்போது ஆன்சர் பண்ணேன். நிறைய டாக்டர் இதை பத்தி ஷேர் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் கொடுப்பாருங்கும் போது இதோட மகத்துவம் தெரிஞ்சிச்சு. அதனால இதை முழுமையா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல ஒரு 2 வருஷத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ரேங்க் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வாரம் 2 லட்சம் இன்கம் என்னால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம என் கூட இருக்கிற ஒவ்வொரு நபர் கூட அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். உங்களாலே முடியும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்டா வந்து நம்ம ஒரு லீடர் நம்ம பேச போறாங்க. ஒரு கோடிக்கு மேல earn பண்ணக்கூடிய ஒரு டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் பேச போறாரு. அதுக்காக நான் ஜாஸ்தி வாய்ப்பு எடுத்துக்கல. ஸோ அடுத்த நபரை நம்ம இன்வைட் பண்ணலாம். அடுத்த நபர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய கனவு இருந்துச்சு. வீட்டுல இருந்து ஊர்ல இருந்து சிட்டி லைஃப் வரும்போது ஒர்க் பண்ணதுக்காக வந்தாரு. வரும்போது பஸ்ல வந்தாரு. எதையுமே சாதிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்துல இருக்கும்போது அவரு ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷன் இருந்தாரு. எதையுமே சாதிக்க வாய்ப்பு இல்லாம தடுமாற்றி இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால சோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2020ல அவர் ஒரு புது காரை டெலிவரி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வீட்டுக்கு போகும்போது பஸ்ல போல சொந்த கார்ல டிராவல் பண்ணிட்டு போனார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வாரம் வந்து 5000 ஒரு ரேங்க் மேனேஜ் போனஸ் வாங்கி மந்த்லி 20,000 அடிஷனலா வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு லீடர் பார்க்கலாம். மிஸ்டர் ஜெயபனன் சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரி நம்ம கேட்கலாம். ஸோ ஜெயபனன் சார், ஸோ ப்ளீஸ் கம் டு த ஸ்பாட்லைட். தேங்க்யூ பாண்டியன் சார், தேங்க்யூ. ஸோ என்னுடைய பேர் நண்பர்களே ஜெயபாண்டியன். ஸோ என்னுடைய சொந்த ஊர் மதுரை பக்கத்துல ஒரு வில்லேஜ் நண்பர்களே. ஸோ 2007ல என்னுடைய எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு பெங்களூர்ல சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன். லைஃப்ல எதுவுமே சாதிக்க முடியல. 13 வருஷம் சேம் லைஃப், ரொட்டீன் லைஃப். காலையில சாப்பிடுறது, வேலைக்கு போறது, தூங்குறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறது, இதே லைஃப், ரொட்டீன் லைஃப் போய்கிட்டே இருந்தது நண்பர்கள். ஸோ அந்த ஒரு டயத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன், வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருந்தேன். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் 13 வருஷம் வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தேன் நண்பர்கள். ஸோ அந்த டயத்துல என்னுடைய நண்பர்கள் மூலமா ஆக்சிடென்ட்ல ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணல நண்பர்கள் மூலமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்கள பிலீவ் பண்ணேன். ஸோ சில டவுட்டுகள் இருந்துச்சு, டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் சைட்ல வச்சுட்டு சீரியஸா இல்லாம சின்சியரா இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் நண்பர்கள். கரெக்டா 1.5 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்னுடைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா 8,75,000 இன்கம் பண்ணியிருக்கேன் நண்பர்கள். ஸோ லாஸ்ட் மந்த் என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 80,000 இருக்கும். என்னுடைய எம்ப்ளாயி லைஃப்ல 40,000 வரையும் தான் என்னுடைய சேலரி ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. 5,000 ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ண என்னுடைய கரியர் லாஸ்டா 35,000 என்னுடைய சேலரி இருந்தது. பட் லைஃப்ல எதுவுமே சாதிக்க முடியல. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா ஒரு மிடில் கிளாஸோட பல கனவு அப்படின்னு பார்க்கல வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற கனவு. ஸோ என்னுடைய ஐ எம் ஏ பிக் ட்ரீமர். பட் எதுவுமே ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல, வாய்ப்பு இல்ல. ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு மூலமா ஒரு கார், பொலேனா கார், லக்ஸுரி கார் பை பண்ணி என்னுடைய சொந்த ஊருக்கு போயில ஒவ்வொரு தடவையும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் கஷ்டப்பட்டு டிக்கெட் கிடைக்காம மாறி போன காலங்கள்லாம் ரொம்ப இருக்கு நண்பர்கள். இந்த தீபாவளிக்கு போகையில வந்து என்னுடைய கார்ல போகையில வந்து ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் சொன்னேன், லைஃப்ல இது ஒரு சும்மா சாதனை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு இதே டிராவல்ல பென்ஸ் கார்ல வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே, ஒவ்வொரு மரத்துக்கும் ஹோட்டலுக்கும். ஸோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அது கூட ஸோ இந்த பிசினஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ண என்னுடைய பிசினஸ் தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லியில, ஸோ ஏன் இன்க்ளூடிங் யூஎஸ்லயும் இந்த பிசினஸ் வந்து கொரோனா டயத்துல நான் ஒரே ஒரு ஃபேஸ்புக் கான்டாக்ட் மூலமா ரொம்ப ஐடி பண்ணியிருக்கேன் நண்பர்கள். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு சிஸ்டம். ஸோ இந்த பிசினஸ்ல நான் ஒரு ஆள் மட்டுமே சம்பாதிக்கல. என்னுடைய டீம்ல மோர் தென் 100 பீப்புள் 2,000 ருபீஸ் மேல இன்கம் பண்றாங்க. லாஸ்ட் வீக் என்னுடைய டீம்ல மோர் பீப்புள் 15,000, 20,000, 29,000 எல்லாம் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்த பிசினஸ் எல்லாருக்கான ஒரு வாய்ப்பு, தன்னுடைய கனவையும் நினைச்சதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பு நிறைவேறும் நண்பர்கள். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த வைப்ரண்ட் விவா சிஸ்டமுக்கும் இண்டஸ் விவா கம்பெனிக்கும் எங்களுடைய மெண்டர் மிஸ்டர் பிரேம்குமார் சாருக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. ஓவர் டு மிஸ்டர் பாண்டியன் சார். நன்றி ஜெயபனன் சார். ஸோ வாரம் அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு 80,000 சம்பாதிச்சு சொல்லிக்கிறீங்க. ஸோ கிரேட் சார். நிறைய பேருக்கு அந்த இன்கம் கூட நிறைய பேர் எலிஜிபிள் பண்ணிருக்கீங்க. ராஜபண்ணன் சார் பத்தி சொன்னா அவர் இங்கிருந்து அமெரிக்கா போனதில்ல. பட் அவர் பிசினஸ் அமெரிக்கால நடந்துட்டு. ஸோ இதுதான் நம்ம டிஜிட்டல் பவர். டிஜிட்டல் மூலமா அவர் பிசினஸ் அமெரிக்காவில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இங்கிருந்து நம்ம கம்பெனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிகாஸ் சப்போர்ட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம கம்பெனில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயபனன் சார் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீலிங் வாரம் 2 லட்சம் சம்பாதிக்கிறது பத்தி நான் விஷ் பண்றேன். கண்டிப்பா ரீச் ஆகுங்க சார். ஆல் த பெஸ்ட். வாரம் 2 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வாரம் 2 லட்சம் சம்பாதிச்சவங்கள பார்க்க முடியுமா? நிறைய பேர் ஏக்கத்துல இருக்கிறீங்க. வாரம் 2 லட்சம் இல்லைங்க சார், அதை விட டபுள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்க போறோம்.
ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப எளிமையான நபர், பார்க்க சிம்பிளா தான் இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா செம அதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லலாம் பாத்தீங்கன்னா அவரும் நம்ம கூப்பிட போறோம் வந்து அதரும். ஸோ எல்லாருமே உங்களை சேர் பெல்ட் எல்லாம் கட்டியா இறுக்கி வச்சுக்கீங்க, பெல்ட் போட்டு உட்காந்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நபர் பத்தி பாத்தீங்கன்னா அவர் சொன்ன பாத்தீங்கன்னா அவரு பல பேர்த்தோட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. அவர் முன்னால இருந்து நடந்து போய் இந்த பாதையில வாங்க, நீங்களும் வெல்லலாம், நீங்களும் ஜெயிக்கலாம், உங்க வாழ்க்கையை மாற்று அப்படின்னு சொல்லாரு. முன்னால போய் அதை வழிநடத்தி காமிச்சக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம். பல லட்சக்கான மக்களின் வாழ்க்கையை இந்த பிசினஸ் வாய்ப்பு மூலமா மாத்தி அமைச்சிருக்காரு. அவரோட பிசினஸ் பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் எல்லா நாட்டிலும் அவரோட பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நபர் தான் கூப்பிட்டு போறோம். இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 8 crores மேல வந்து earn பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஒரு போன மாச இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 27 லட்சத்துக்கு மேல ஒரு மாசம் earn பண்ணிருக்காரு. ஆனா அவர் ஜேர்னி பண்ணும்போது நம்மள மாதிரி தான் ஜாயின் பண்ணாரு. சோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருந்தவர் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் போது நமக்கு ஒரு குருவா இருந்து முன்னிருந்து வழி காமிக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணா, அவர் சொல்றதை கேட்டா 100% நாமும் முன்னால போலாம் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அவர் கூப்பிடுறதுக்கான நேரம், அவர் கூப்பிடுனா உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா எனக்கு வேணும், எனர்ஜி வேணும். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெரிகிறாரு. அவர்கிட்ட கொடுக்குற விஷயம் நம்ம வாழ்க்கையில மாத்த போது அவருக்கு நம்ம வரவேற்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். எல்லாத்துடைய கைத்தட்டல் வேணும், டிஜிட்டல் ஹார்ட் சிம்பிள் கொடுக்கலாம். சோ இப்ப கூப்பிட மதிப்பிற்குரிய அண்ட் ரெஸ்பெக்ட்குரிய பிரேம்குமார் சார் அவர்களை நான் வரும்படி அழைக்கின்றேன். வெல்கம் பிரேம் சார், பிளாட்டினம் அம்பாசிடர் மிஸ்டர் பிரேம் சார், வெல்கம். எஸ், thank you பாண்டியன்ஜி அண்ட் ஜெயபாண்டியன் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு. சரவணன் சார், அதுக்கப்புறம் ஆரோக்கியதாஸ் சார், யாரெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்களோ, நம்ம விஜுவா இருக்கலாம், நம்மளுடைய பெரியண்ணனா இருக்கலாம், தமிழ் மேடமா இருக்கலாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க ஒவ்வொரு படியா நீங்க மேல வளரணும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் சக்சஸ் பத்தி. ஸோ அந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு கதையை நான் ஆரம்பிச்சேன். ஸோ மறுபடியும் ஐம் கோயிங் டு கோ பேக் டு தட். ஸோ இந்த ஒரு பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, த வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ தெரியாத விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம கூட லைஃப்ல ஜெயிச்சிடலாம். ஸோ இனி நம்ம வாழ்க்கையில ஒரு பிரிட்ஜை வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூஸ் இல்லாம போச்சோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம செஞ்சது நமக்கு பயன் இல்லாம போயிருக்கலாம். ஸோ ஆனா இனிமே நாம வந்து இந்த நதி தன்னுடைய பாதை எப்ப வேணா மாத்தலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு டிராபிக் ஜாம்ல இருக்கிற ஒரு சூழ்நிலையில, ரொம்ப சஃபோகேட்டிங்கான ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையை விட்டு நீங்க வெளியிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு வானத்துல வந்து நீங்க வந்து யூ கேன் ஃப்ளை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இண்டஸ் விவா we are calling you welcome to the sky அப்படின்னு சொல்றாங்க. so we are grateful for your presence. இன்னைக்கு இவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராம்ல இருந்திருக்கீங்க, உங்களுடைய நேரம் நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, செலவழிச்சிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 5 to 10 minutes நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ்ல நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட ஒரு 5-10 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட நீங்க ஒரு 5-10 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை இன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க. பிராண்ட் நியூ பிகினிங் வெயிட்ஸ் ஃபார் யூ. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாம வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ அந்த விஷஸ், அந்த வாழ்த்துக்கள் உண்மையாகுமா இல்லையா அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனா இந்த வருஷம் நான் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஒரு புது வருஷம் மட்டும் இல்லாம ஒரு புது வாழ்க்கை அத்தோடு சேர்ந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை எடுத்து உங்களுடைய புது வருஷத்தை, ஒரு புது வாழ்க்கைய இன்னைக்கே நீங்க தொடங்கி வாழ்க்கையில நீங்க எல்லாருமே உங்களுடைய ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு வெற்றிக்குண்டான ஒரு பாதை உங்களுக்கு இண்டஸ் விவா அமைச்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி விடைபெறேன். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஐ வாண்ட் டு தேங்க் மை ஸ்பான்சர். இந்த பிசினஸ் வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய ஸ்பான்சர் அண்ட் மென்டர், இன்னைக்கு நம்ம கம்பெனில சிஇஓவா இருக்காரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சிஇஓ லெவலுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அட்வொகேட் அபிலாஷ் தாமஸ் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பிசினஸ் மூலமா நீங்க பார்த்த எல்லா விஷயமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அந்த கோடீஸ்வரர்கள் லிஸ்ட்ல என்னுடைய பேர் இல்லாம என்னுடைய நண்பர்கள் ஒரு 40 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய உண்மையான ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ நீங்க கூட இந்த ஒரு லிஸ்ட்ல நீங்க இடைபெறலாம், நீங்க கூட சக்சஸ் ஆகலாம். ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் இண்டஸ் விவா, வெல்கம் டு a நியூ பிகினிங். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வாரம் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ பாண்டியன் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஹோஸ்டிங். Over to our Pandian sir once again. நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக அந்த டைம் கொடுத்து எங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்து கொடுத்த மிஸ்டர் பிரேம்குமார் சார் அவர்கள்